தனுசு ராசி அன்பர்களே, நீங்கள் 9வது ராசியான நீங்கள் தெய்வ குருபான பிரகஸ்பதியின் வியாழன் ஆதிக்கத்தில் பிறந்தவர்கள்தான் நீங்கள். தனுசு என்றாலே வில்லும் அம்பும் ஏந்திய ஒரு போராளி போலத்தான் நீங்கள் எப்பொழுதுமே நடந்து கொள்வீங்க. உங்களுக்குள்ள எப்பொழுதுமே தைரியமான ஒரு மனப்பான்மை இருக்கும். இதிலும் சோர்வடையாம வேலை செய்வீங்க. இதுதான் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு லட்சியமாகவே இதுவரைக்கும் நீங்க வைத்து கொண்டும் இருப்பீங்க. உங்களுடைய வாழ்க்கையில நீங்க சந்தித்த சோதனைகளையும் இனி நிகழப்போகின்ற பிரம்மாண்டமான மாற்றங்களையும் இனி வரக்கூடிய இந்த வீடியோவில் காணொளியில் முழுமைக்கும் பார்த்து நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். தனுசுவின் தர்மமும் தடம் புரண்ட துரோகங்களும் உங்களுடைய வாழ்க்கையில நிறைய விஷயங்களை உங்களுக்குள்ள கற்றுக் கொடுத்திருக்கும். தனுசு ராசி என்பது நெருப்பு தத்துவத்தின் ஒரு ராசியாக இதுவரைக்கும் மற்றவங்களுக்கு ஒளி கொடுக்க தன்னை தானே எரித்து கொள்ளக்கூடிய ஒரு தீபத்தை போன்றவர்கள் தான் நீங்கள். மற்றவங்களுடைய வாழ்க்கையில நல்லது நடக்க வேண்டும், அதுவும் இனியால்தான் கெட்டது நடந்து கொண்டு இருக்கிறது என்று தெரிந்தால் உடனடியாக நீங்க விலக்கி விடுவீங்க. ஏன் உங்களையே கூட நீங்க அழித்துக் கொள்வீங்க, உங்களையே காயப்படுத்திக் கொள்வீங்க. அந்த அளவுக்கு நல்ல ஒரு மனிதர்களாக நீங்க எப்போதுமே இருந்து கொண்டே தாங்க இருப்பீங்க. உங்களுடைய நல்ல மனதை பலவீனமாக கருதி உங்களுடைய உலகம் உங்களுக்கு வழங்கிய 5 துரோகங்கள் இதுவரைக்கும் இருந்து கொண்டே தாங்க இருக்கும். அதை ஒவ்வொன்றாக வரிசையாக காணவும் ஆரம்பிக்கலாம். முதலாவதாக உங்களுடைய வழிகாட்டியே உங்களுக்கு வஞ்சித்தது, அது மிகப்பெரிய ஒரு துரோகமாகவே கருதப்படும். குருவின் ஆதிக்கம் என்பதால் நீங்கள் மற்றவங்களுக்கு நல்ல ஒரு ஆலோசனைகளை வழங்குவீங்க. ஆனால் உங்களுடைய ஆலோசனையை பெற்று முன்னேறியவர்கள் ஒரு கட்டத்தில் உங்களை ஏளனம் செய்து உங்களை விட தாங்கள் மேலானவர்கள் என காட்டிய துரோகங்கள் முதல் ஒரு ரணமாக உங்களுடைய மனதிற்குள் இருந்து கொண்டே இருக்கும். ஆனால் நீங்கள் நினைத்திருந்தால் அந்த ஒரு மனிதருக்கு எப்படி முன்னேற வேண்டும் என்பதை நீங்கள் சொல்லாமல் அறிவுரைகளை கூறாமலே இருந்திருக்கலாம். அவர்களை முன்னேற்றிவிட்ட உங்களுக்கு முன்னேற தெரியாமலாக இருக்கும். அதை முதல்ல அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதை புரிந்து கொள்ளாமல் அவர்கள் பேசிய பேச்சு, அவர்கள் நடந்து கொண்டது மிகவும் ஒரு தவறான ஒரு விஷயம். முன்னாள் மனிதர்கள் சும்மாவா சொல்லியிருக்காங்க, பணம் வந்தால் யார் வேண்டுமானாலும் மாறுவார்கள் என்பது போல நீங்க முன்னேற்றி விட்டவங்களை உங்களை மதிக்காமலும் போறாங்க. இதுவும் ஒரு சில நேரங்கள்ல உங்களுக்கு சின்ன சின்ன விஷயங்களை நிச்சயமா உங்களுக்குள்ள புரியவும் வைக்குங்க. அதனால உங்களுக்கு நீங்க யாரெல்லாம் வழிகாட்டி விட்டீங்களோ அவங்களே உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு பெரிய ஒரு பிரச்சனையாகவும் மாறியிருப்பாங்க. இரண்டாவதா, அரவணைத்தவர்களின் அலட்சியம். ஒரு செடியை போல ஒருவரை நீங்கள் வளர்த்திருப்பீங்க. தண்ணீர் ஊற்றி உரம் போட்டு அனைத்தையும் சொல்லி கொடுத்து நீங்க சிறு வயதிலிருந்து வளர்த்திருப்பீங்க. ஆனா அவங்க கனியானதுமே அந்த சுவையை உங்களுக்கு தராமல் உங்களுக்கு எதிராகவே அந்த மரத்தை பயன்படுத்திய விதம் உங்களுடைய மனதை நிச்சயமா சுட்டெரித்திருக்கும். ஒரு தொழிலை கூட நீங்க சொல்லி கொடுத்திருப்பீங்க. ஆனால் அந்த தொழில் சொல்லி கொடுத்ததும் உங்கள் கூடவே உங்க அருகிலே இல்லாமல் உங்களை விட்டு தூரமாகவும் செல்லாமல் உங்களுக்கு அருகிலேயே அந்த ஒரு தொழிலை அவர்கள் மீண்டும் ஆரம்பித்து உங்களுக்கு எதிரியாக அவர்கள் மாறியிருப்பார்கள். இந்த மாதிரியான சில நிகழ்வுகளும் உங்களுக்குள்ள நிச்சயமா நடந்து கொண்டு தாங்க இருக்கும். நாணயத்தின் மறுபக்கம், சொன்ன சொல்லை காப்பாற்றுபவர் என்று உங்களுக்கு ஒரு பெயரானது இருக்கும். ஆனால் நீங்கள் எவரை நம்பி ஜாமீனுக்காக நின்றீர்களோ அல்லது யாருக்காக நீங்க பொறுப்புகளை ஏற்றீர்களோ அவர்கள் உங்களுடைய கை கழுவி விட்டு ஓடிய போது ஏற்பட்ட அவப்பெயரும் இழப்பும் உங்களால் யாராலுமே ஈடு செய்யவே முடியாதுங்க. பணத்தையும் இழந்திருப்பீங்க, உங்களுடைய மானத்தையும் மரியாதையும் அந்த ஒரு நேரத்தில் நீங்க இழந்திருப்பீங்க. இந்த மாதிரியான சில நிகழ்வுகளும் உங்களுக்குள்ள நடந்திருக்கும். உதவி செய்த இடத்தில் அவமானங்கள் உங்களுக்குள்ள ஏற்பட்டிருக்கும். ஒருவருக்கு இக்கட்டான நேரத்தில் உங்களுடைய கையில் இருந்த கடைசி பணத்தை கூட நீங்க கொடுத்திருப்பீங்க. ஆனா அதை திரும்ப கேட்கும்போது உங்களை தவறான மனிதராக சித்தரித்து ஊர் முழுக்க பேசிய துரோகங்கள் உங்களுடைய நம்பிக்கையை சிதைத்திருக்குங்க. ரகசியங்களில் வியாபாரங்கள் என்ன தெரியுமா? உங்களுடைய வெளிப்படையான குணத்தால் பல விஷயங்களை ஒருவரிடம் நீங்க பகிர்ந்திருப்பீங்க. ஆனா அந்த தகவல்களையே ஆயுதமாக்கி உங்களுடைய முன்னேற்றத்தை தடுத்து உங்களுடைய நெருங்கிய வட்டாரமே என்பதுதான் ஒரு கசகசப்பான ஒரு உண்மையாக இருக்கும். உங்களுடைய ரகசியங்கள் முழுவதுமே தெரிந்தவங்க உங்களுக்கு மிக பெரிய அளவுல ஒரு எதிரியாக மாறியிருப்பாங்க. ஆனா அவர்களை இப்படி மாறுவார்கள் என்று நீங்க நினைத்து பார்த்திருக்க மாட்டீங்க. இதுதான் உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய அளவுக்கு ஒரு பெரிய ஒரு செயலாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கும். இதெல்லாம் நடந்திருக்கா இல்லையா என்பதை கமெண்ட் வழியாக கூறுங்கள். இனிமே வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய வாழ்க்கை எந்த அளவுக்கு மாறும் என்பதை அறிந்து கொள்ள மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். வரக்கூடிய இந்த ஒரு தேதிக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கை நிச்சயமா மாறவும் ஆரம்பிக்குங்க. தனுசு ராசி அன்பர்களே, வரக்கூடிய இந்த ஒரு தேதியில் உங்களுடைய ராசியின் அதிபதியான குரு பகவான் இந்த சப்தமஸ்தானத்தில் சஞ்சரித்து கொண்டிருப்பார். இதனால சந்திர பகவான் சுபாஸ்தானத்தில் இருப்பத அரசு சார்ந்த காரியங்களில் உங்களுக்கு வெற்றியை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார். வாழ்க்கையில எது வேண்டும் எது வேண்டாம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்வீங்க.
இந்த ஒரு நாளில் காரியங்கள் எது வேண்டுமானாலும் உங்களுக்கு அதில் நன்மைகள் மட்டுமே தாங்க கிடைக்க ஆரம்பிக்கும். வீட்டில் செல்வ செழிப்பும் உங்களுக்கு இந்த ஒரு நாளில் உயரவும் ஆரம்பிக்கும். மனைவி மற்றும் நண்பர்கள் மூலம் பண ஆதாயங்கள் உங்களுக்குள்ள ஏற்படும். போதுமான அளவுக்கு நீங்க வாழ்க்கையில முன்னேறவும் ஆரம்பிப்பீங்க. நல்ல ஆரோக்கியங்கள் உங்களுக்குள்ள கிடைக்கும். நல்ல ஆரோக்கியங்கள் கிடைத்து வாழ்க்கையில முன்னேற ஆரம்பிப்பீங்க. வாழ்க்கையை எப்படி பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்று அனைத்தையும் நீங்கள் புரிந்து கொள்ளவும் ஆரம்பிப்பீங்க. எதிரிகளை வெற்றி பெறவும் மற்றும் விருப்பங்கள் நிறைவேறுதல் போன்ற நல்ல விஷயங்கள் உங்களுக்குள்ள நடந்து உங்களுடைய வாழ்க்கையை அது நிச்சயமா மாற்றியும் கொடுக்கும். வாழ்க்கையை எப்படி வாழணும், எப்படி வாழக்கூடாது என்று அனைத்தையும் நீங்க புரிந்து கொள்ளவும் ஆரம்பிப்பீங்க. இரவில் ஒரு புனிதமான மற்றும் மங்களகரமான நிகழ்வில் நீங்கள் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். வாழ்க்கை என்றால் என்ன, வாழ்க்கையை எப்படி அனுபவிக்கணும், எப்படி வாழ வேண்டும் என்று அனைத்தையும் நீங்கள் புரிந்து கொண்டு அதன்படியும் நடந்து வாழ்க்கையில முன்னேறவும் ஆரம்பிப்பீங்க. இனிமே உங்களுடைய வாழ்க்கையில வரக்கூடிய நாட்கள்ல நன்மைகள் மட்டுமே தாங்க நடக்கும். ஆனா இந்த ஒரு நாளில் உங்களுடைய இனிமையான பேச்சின் மூலம் எதிலும் நீங்கள் வெற்றி காண்பதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு நிச்சயமாக இருக்கும். வீண் குற்றச்சாட்டிற்கு நீங்கள் ஆளாகுவதற்கான வாய்ப்புகள் நிச்சயமாக நேரிடவும் செய்யும். கவனமாக இருப்பது உங்களுக்கு மிகவும் நல்லது. மற்றவங்களின் செய்கையால் உங்களுக்கு உள்ள கோபங்களானது நிச்சயமாக ஏற்படவும் ஆரம்பிக்கும். நிதானத்துடன் நீங்கள் நடந்து கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் உங்களுடைய வாழ்க்கை நல்ல விதமான விஷயங்களுக்கு உங்களை நிச்சயமாக கொண்டு போகும். பூர்வீக சொத்துக்களில் இருந்த பிரச்சனைகள் உங்களுக்குள்ள குறைய ஆரம்பிக்கும். வாழ்க்கையை எப்படி வாழ வேண்டும், எப்படி வாழக்கூடாது என்று அனைத்தையும் நீங்கள் புரிந்து கொண்டு நிச்சயமாக நடக்கவும் ஆரம்பிப்பீங்க. அதனால உங்களுடைய வாழ்க்கையில எல்லாமே இனிமேல் நல்லதாகவே நடக்கும். இதன் மூலம் வருமானமானது உங்களுக்குள்ள கிடைக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் எந்த பணியை முதலில் முடிப்பது போன்ற குழப்பத்திற்கு நீங்க ஆளாக வேண்டியதும் நிச்சயமாக இருக்கும். அடுத்தவங்களை நம்பி காரியத்தில் இறங்கும் போது கவனத்தோடு நீங்கள் இறங்குவது உங்களுக்கு மிகவும் நல்லது. எப்படி இறங்க வேண்டும், அதனை எப்படி செய்ய வேண்டும் என்று அனைத்தையும் நீங்க புரிந்து கொள்ளவும் ஆரம்பிப்பீங்க. எல்லாமே உங்களுடைய வாழ்க்கையில இனிமேல் நல்ல நிகழ்வாகவே தாங்க நடக்க ஆரம்பிக்கும். எனவே உங்கள் மீது மட்டும் நீங்கள் நம்பிக்கை வையுங்கள். அது உங்களுடைய வாழ்க்கையில நல்ல ஒரு நிலைமைக்கு உங்களை கொண்டு போய்விடும். உறவினர்கள் வழியில் ஒத்துழைப்பு உங்களுக்குள்ள ஏற்பட ஆரம்பிக்கும். ஒப்பந்தம் செயல்களில் கவனத்துடன் நீங்கள் செயல்பட வேண்டும். கண்ணை மூடிக்கொண்டு செயல்படாமல் கண்ணை திறந்து ஆலோசனை மிக்க நபர்களை கூட வைத்துக்கொண்டு நீங்கள் செயல்பட்டால் உங்களுடைய வாழ்க்கை நல்ல ஒரு பலன்களை உங்களுக்குள்ள தேடி கொடுக்கும். சிந்தனை போக்கில் மாற்றங்கள் உங்களுக்குள்ள உண்டாகவும் ஆரம்பிக்கும். எதிர்பார்த்திருந்த உதவிகள் உங்களுக்கு அலைச்சலுக்கு பின்பு நிச்சயமாக கிடைக்கவும் ஆரம்பிக்கும். கல்வி சார்ந்த ஆலோசனைகள் உங்களுக்குள்ள கிடைக்கும். உடன் பிறந்தவர்கள் பற்றிய புரிதல்கள் உங்களுக்கு மேலும் மேலும் ஏற்படவும் ஆரம்பிக்கும். விவசாய பணிகளில் ஒரு மேன்மையானது உங்களுக்குள்ள உருவாகும். வாகன பயணங்கள் மூலம் புதிய அனுபவங்கள் உங்களுக்குள்ள நிச்சயமாக கிடைக்கும். போதுமான அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில நன்மைகளானது நடக்கும். உறவுகளுடன் இருந்த வருத்தங்கள் அனைத்தும் இந்த ஒரு நாளில் குறைந்து நல்ல ஒரு வாழ்க்கையை சந்தோஷமாக வாழக்கூடிய வாய்ப்புகள் இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக இருக்கும். இதெல்லாம் நடக்கிறதா இல்லையா என்பதை கவனித்து பாருங்கள். தனுசு ராசியில் இருக்கக்கூடிய மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வருத்தங்கள் அனைத்தும் உங்களை விட்டு குறைந்துவிடும். பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சோர்வுகள் இன்னும் உங்களை விட்டு குறையும். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வரவுகள் கிடைத்து வாழ்க்கை நல்ல ஒரு நிலைமைக்கும் நிச்சயமாக போகும். இதெல்லாம் நடக்கிறதா இல்லையா என்பதை கவனமாக நீங்க பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். மறக்காம நம்முடைய சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நல்லதை நினையுங்கள். உங்களுடைய வாழ்க்கையிலும் நல்லது மட்டுமே நடக்கும். நன்றி, வணக்கம். செய்து வைத்துக் கொள்ளுங்கள். வரக்கூடிய இந்த ஒரு தேதிக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கை நிச்சயமா மாறவும் ஆரம்பிக்குங்க. தனுசு ராசி அன்பர்களே, வரக்கூடிய இந்த ஒரு தேதியில் உங்களுடைய ராசியின் அதிபதியான குரு பகவான் இந்த சப்தமஸ்தானத்தில் சஞ்சரித்து கொண்டிருப்பார். இதனால சந்திர பகவான் சுபாஸ்தானத்தில் இருப்பத அரசு சார்ந்த காரியங்களில் உங்களுக்கு வெற்றியை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார். வாழ்க்கையில எது வேண்டும் எது வேண்டாம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்வீங்க. இந்த ஒரு நாளில் காரியங்கள் எது வேண்டுமானாலும் உங்களுக்கு அதில் நன்மைகள் மட்டுமே தாங்க கிடைக்க ஆரம்பிக்கும். வீட்டில் செல்வ செழிப்பும் உங்களுக்கு இந்த ஒரு நாளில் உயரவும் ஆரம்பிக்கும். மனைவி மற்றும் நண்பர்கள் மூலம் பண ஆதாயங்கள் உங்களுக்குள்ள ஏற்படும். போதுமான அளவுக்கு நீங்க வாழ்க்கையில முன்னேறவும் ஆரம்பிப்பீங்க. நல்ல ஆரோக்கியங்கள் உங்களுக்குள்ள கிடைக்கும். நல்ல ஆரோக்கியங்கள் கிடைத்து வாழ்க்கையில முன்னேற ஆரம்பிப்பீங்க. வாழ்க்கையை எப்படி பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்று அனைத்தையும் நீங்கள் புரிந்து கொள்ளவும் ஆரம்பிப்பீங்க. எதிரிகளை வெற்றி பெறவும் மற்றும் விருப்பங்கள் நிறைவேறுதல் போன்ற நல்ல விஷயங்கள் உங்களுக்குள்ள நடந்து உங்களுடைய வாழ்க்கையை அது நிச்சயமா மாற்றியும் கொடுக்கும். வாழ்க்கையை எப்படி வாழணும், எப்படி வாழக்கூடாது என்று அனைத்தையும் நீங்க புரிந்து கொள்ளவும் ஆரம்பிப்பீங்க. இரவில் ஒரு புனிதமான மற்றும் மங்களகரமான நிகழ்வில் நீங்கள் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். வாழ்க்கை என்றால் என்ன, வாழ்க்கையை எப்படி அனுபவிக்கணும், எப்படி வாழ வேண்டும் என்று அனைத்தையும் நீங்கள் புரிந்து கொண்டு அதன்படியும் நடந்து வாழ்க்கையில முன்னேறவும் ஆரம்பிப்பீங்க. இனிமே உங்களுடைய வாழ்க்கையில வரக்கூடிய நாட்கள்ல நன்மைகள் மட்டும்
மட்டுமே தாங்க நடக்கும். ஆனால் இந்த ஒரு நாளில் உங்களுடைய இனிமையான பேச்சின் மூலம் எதிலும் நீங்கள் வெற்றி காண்பதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு நிச்சயமாக இருக்கும். வீண் குற்றச்சாட்டிற்கு நீங்கள் ஆளாகுவதற்கான வாய்ப்புகள் நிச்சயமாக நேரிடவும் செய்யும். கவனமாக இருப்பது உங்களுக்கு மிகவும் நல்லது. மற்றவங்களின் செய்கையால் உங்களுக்கு உள்ள கோபங்களானது நிச்சயமாக ஏற்படவும் ஆரம்பிக்கும். நிதானத்துடன் நீங்கள் நடந்து கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் உங்களுடைய வாழ்க்கை நல்ல விதமான விஷயங்களுக்கு உங்களை நிச்சயமாக கொண்டு போகும். பூர்வீக சொத்துக்களில் இருந்த பிரச்சனைகள் உங்களுக்குள்ள குறைய ஆரம்பிக்கும். வாழ்க்கையை எப்படி வாழ வேண்டும், எப்படி வாழக்கூடாது என்று அனைத்தையும் நீங்கள் புரிந்து கொண்டு நிச்சயமாக நடக்கவும் ஆரம்பிப்பீங்க. அதனால உங்களுடைய வாழ்க்கையில எல்லாமே இனிமேல் நல்லதாகவே நடக்கும். இதன் மூலம் வருமானமானது உங்களுக்குள்ள கிடைக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் எந்த பணியை முதலில் முடிப்பது போன்ற குழப்பத்திற்கு நீங்க ஆளாக வேண்டியதும் நிச்சயமாக இருக்கும். அடுத்தவங்களை நம்பி காரியத்தில் இறங்கும் போது கவனத்தோடு நீங்கள் இறங்குவது உங்களுக்கு மிகவும் நல்லது. எப்படி இறங்க வேண்டும், அதனை எப்படி செய்ய வேண்டும் என்று அனைத்தையும் நீங்க புரிந்து கொள்ளவும் ஆரம்பிப்பீங்க. எல்லாமே உங்களுடைய வாழ்க்கையில இனிமேல் நல்ல நிகழ்வாகவே தாங்க நடக்க ஆரம்பிக்கும். எனவே உங்கள் மீது மட்டும் நீங்கள் நம்பிக்கை வையுங்கள். அது உங்களுடைய வாழ்க்கையில நல்ல ஒரு நிலைமைக்கு உங்களை கொண்டு போய்விடும். உறவினர்கள் வழியில் ஒத்துழைப்பு உங்களுக்குள்ள ஏற்பட ஆரம்பிக்கும். ஒப்பந்தம் செயல்களில் கவனத்துடன் நீங்கள் செயல்பட வேண்டும். கண்ணை மூடிக்கொண்டு செயல்படாமல் கண்ணை திறந்து ஆலோசனை மிக்க நபர்களை கூட வைத்துக்கொண்டு நீங்கள் செயல்பட்டால் உங்களுடைய வாழ்க்கை நல்ல ஒரு பலன்களை உங்களுக்குள்ள தேடி கொடுக்கும். சிந்தனை போக்கில் மாற்றங்கள் உங்களுக்குள்ள உண்டாகவும் ஆரம்பிக்கும். எதிர்பார்த்திருந்த உதவிகள் உங்களுக்கு அலைச்சலுக்கு பின்பு நிச்சயமாக கிடைக்கவும் ஆரம்பிக்கும். கல்வி சார்ந்த ஆலோசனைகள் உங்களுக்குள்ள கிடைக்கும். உடன் பிறந்தவர்கள் பற்றிய புரிதல்கள் உங்களுக்கு மேலும் மேலும் ஏற்படவும் ஆரம்பிக்கும்.